ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டுருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்தேன், ஞாபகம் வந்துருச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்தளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூஆர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரோ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால இட்ஸ் ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டுருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறையா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசித்து நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அண்ட் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கம்மர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் யூ ஒர்க்ட் அ லாங் வே. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக, என்ன மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம், அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி ஸோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன், டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான். நாங்கள் அடாப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்கார். அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் நாங்கள் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதில் நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படிமாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போன் ஹிம். அதாவது எனி ஆட், எனி மூமெண்ட் இருந்தாலும் ஹி கேன் மேக் இட் ஃபனி அண்ட் ஹி கேன் மேக் இட் லுக் குட். டீசர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, யார் கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் சி தட் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசினாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இது தியேட்டரில் இந்த படம் வந்து ஐம் ஷுர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, டூ எனிதிங் யூ டூ வித் லாட் ஆஃப் லவ். உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து டபுள் மடங்கில் அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறையா லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை பற்றினா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு, அவன் அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழிவான். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் வித் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family. And not just you brothers, but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி.